ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2/3/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 692. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 692. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 5, 6, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? 6ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸு. ஏபி, பிசி, ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 69 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்ததுலையா 69 ஏபியில் பாஸு. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 996ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நீங்கள் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 692ன்னு வந்துருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் தான் அதுவும். சரிங்களா? 9க்கு பதிலாக ஒரு 2 போட்டிருந்து பாக்ஸ் போட்டிருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 3/3/2026 ஸ்ரீசக்தி 509 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைனா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது கமெண்டில் போட்டுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கு தான் இந்த வீடியோ ஃபார்வர்ட் ஆகும், இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அதனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 2, 3, 7, 8 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேச்சிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்த கெச்சிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? எப்படி வரும்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்குங்க. எல்லா நம்பரும் போடணுன்னு அவசியம் இல்லை. அளவாக பார்த்து போட்டுங்க. காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏபி, பிசி, ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 17, 71, 72, 27, 12, 21, 23, 32, 37, 73, 52, 25, 22, 78, 87, 83, 38, 73, 37, 76, 67, 68, 86, 94, 49, 44 இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான கெஸிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. அதே மாதிரி பாருங்கள், இதில் 73, 37ன்னு 2 தடவை கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. 73, 37ன்னு 2 தடவை கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ முடிஞ்சால் ஒரு தடவை கூட போட்டுக்குங்க. சரிங்களா? எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. சரிங்களா? எல்லா நம்பரும் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் எடுத்து போட்டுங்க. ஏபியோ, பிசியோ, ஏசியோ போட்டுக்குங்க. அதேமாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாதலேயும் வரலாம். எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. எல்லா நம்பரும் எடுத்து காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3 டிஜிட்டில் ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 172, 237, 522, 783, 768, 944 இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கேஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் பார்த்து எடுத்து போட்டுக்குங்க. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்குங்க. எல்லா நம்பரும் போட்டு காசு வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா கொடுக்குறது ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது கோடு போட்டதில் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.